வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் இயக்குனர் பா. ரஞ்சித் அவங்களுடைய நீல புரொடக்ஷன் தயாரிப்புல 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டு அப்படிங்கிற ஒரு வெற்றி படத்தை கொண்ட அதே நாள் அவங்க இயக்கத்துல வெளிவந்திருக்கிற தண்டகாரண்ய. இந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிச்ச இடம் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி கொண்ட பக்கத்துல செச்செட்டி அப்படிங்கிற ஒரு பழங்குடியின கிராமம். அங்க வந்து அவங்க பல வருஷமா வந்து சாலை வசதி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்குங்க. அதை கேள்விப்பட்ட இயக்குனர் பா. ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு 8 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து அவங்க சாலை அமைச்சு கொடுத்திருக்காரு. தற்போது அந்த மக்கள் வந்து அந்த சாலையை தான் பயன்படுத்திட்டு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கொடுத்திருந்தாங்க. அப்படி சமுதாய பொறுப்போடு சமூக அக்கறையோடு செயல்படக்கூடிய ஒரு இயக்குனர், இன்னொரு வெற்றி பட இயக்குனர் 2 பேரும் சேர்ந்து காம்போவா இந்த படம் வெளிவருது அப்படிங்கிறதுனாலே ஒரு எதிர்பார்ப்பு. ட்ரெய்லர்ல ஒரு எதிர்பார்ப்பு. இதுக்கும் மேல வந்து நம்ம அரசியல் பிரமுகர்கள் வி.சி.க. திருமா அவர்கள், சி.டி.ஐ. முத்தரசன் அவர்கள், சுபவி அவர்கள், மல்லை சத்யா அவர்கள் போன்ற அரசியல் பிரபலங்கள் எல்லாம் கூட இந்த படம் பாருங்க. ஆதிவாசி மக்கள் பத்தியான ஒரு டிஸ்கஷன் இருக்கு, ஒரு பிரச்சனையை பத்தி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி நல்லா எனக்கு ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க. நம்மளும் அந்த எதிர்பார்ப்போட போய் தான் அவங்க படத்துல உட்கார்ந்துருந்தோம். படத்தை பார்த்து கதையை பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா தன்னுடைய நீண்ட நாள் காதலியான வின்சு ரேச்சல் அவங்கள வந்து கரைப்பிடிக்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் அடிக்கணும் கலையரசன், அப்பதான் பொண்ணை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வருங்கால் மாமியார் வந்து ஒரு நிபந்தனை விதிக்கிறாங்க. அதுக்காக வந்து வீட்டுல பேசி டிஸ்கஷன் பண்ணி அவங்களுக்கு இருக்கக்கூடிய சொற்பமான சொத்துக்களை வச்சு ஒரு அகாடமியில போய் சேர்றாரு நம்ம கலையரசன். அந்த அகாடமி என்னன்னு பாத்தீங்கன்னா நக்சலைட்டுகளை ஒலிம்பிக்காக ஒரு படை உருவாக்குறாங்க. அந்த படையில ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க. யாரை பண்ணிப்பாங்க அப்படின்னா இந்த கேம்ப்ல யாரெல்லாம் பயிற்சி பெறாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து ரெக்ரூட் பண்ணிப்பாங்க. அதுக்காக அங்க போய் அங்க சேர்றாரு அவரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த காடுகள் இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டக்கூடிய முதலாளிகள், அவங்களுக்கு துணை அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இந்த ஆதிவாசி மக்களுக்கு வந்து பழங்குடியின மக்களுக்கு எதிராக வந்து செயல்படுகிறவர்கள், அவங்களுக்காக குரல் கொடுத்து தோளோடு தோள் கொடுத்து போராடக்கூடிய ஒரு போராளியாக நம்ம தினேஷ் அவர்களும் ரித்விகா அவர்களும் இருக்காங்க. இப்பயும் போயிட்டு இருக்கு. அவர் வந்து அந்த அகாடமியில ஒரு சில பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாரு. அங்க அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிச்சிட்டு கவர்மெண்ட் ஜாப் அடிச்சுட்டு வந்து தன்னுடைய காலத்தை கடைபிடிச்சாரா, இந்த முதலாளிகள் சுரண்டக்கூடிய இந்த வளங்கள் எல்லாம் தடுத்து நிப்பாட்டினால தினேஷ் இல்லையே அப்படிங்கிறதுதான் படத்தோட மொத்த கதை சுருக்கம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மற்ற விஷயங்கள்லாம் பேசணும் அப்படின்னா, கலையரசன் அவர்கள் வந்து இந்த காதல் வழிபடுறதா இருக்கட்டும், அல்லது வந்து இந்த சில சில விஷயங்கள்லாம் பார்த்து பயந்து ஓடி வர்றதா இருக்கட்டும், அங்க குடும்பத்தை நினைச்சு அகாடமில அவரு கதறதா இருக்கட்டும், காதலிய நினைச்சு ஏங்கறதா இருக்கட்டும், அவருடைய நடிப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு. அந்த அகாடமில அந்த ட்ரைனிங் பீரியட்ல ஒரு ட்ரெய்னர் எப்படி இருப்பாரு, அங்க அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லாவே சொல்லியிருக்காங்க. கலையரசன் வந்து நிறையவே தன்னை தயார்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய நடிப்பு எல்லாமே சூப்பர். அங்க வந்து ஷபீர் அவர்கள் வந்து மதராஸ் படத்துக்கு பிறகு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு ரூட் பர்சனா, ஒரு ஃப்ரெண்ட்லியா 2மே கடந்த ஒரு நல்ல ஷேடோல ஒரு நல்ல கலக்கலான ஒரு நடிப்பை கொடுத்திருக்காரு. மறைந்த நகைச்சுவை நடிகர் மயில்சாமி அவருடைய பையன் இவர் மயில்சாமி அவர்களும் வந்து இதுல ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அந்த போஸ்டர் நல்லா இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க காதலில் வரக்கூடிய வின்சு வந்து நல்ல அவங்க எங்கெங்கெல்லாம் அந்த கேப் கிடைக்குதோ அதெல்லாம் கரெக்டா ஃபில் பண்ணியிருக்காங்க. அவங்க சரியா பண்ணியிருக்காங்க. ரிப்பீட்டா சரியா பண்ணியிருக்காங்க. நம்ம தினேஷ் அவர்களும் வந்து ஓகே அவருடைய கேரக்டர் அவரு சரியா தான் பண்ணியிருக்காரு. அப்படியே நம்ம டெக்னீஷியன்ஸை பத்தி பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த சினிமாட்டோகிராஃபர் அவரும் வந்து இந்த காடுகளை அந்த வனப்பகுதியில வந்து ரொம்ப அழகா படம் பிடிச்சிருந்தாரு. ஆர்ட் டைரக்டர் ராம்லிங் அவருடைய ஒர்க் நல்லா பண்ணிருக்காரு. ஜஸ்டின் பிரபாகரன் அவர்களை பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா கண்டிப்பா வந்து அவர் ஒரு சிட்டி பேக்ரவுண்ட்ல வளர்ந்த ஒரு பர்சன். அந்த ஆதிவாசி மக்களுடைய இசை எப்படி இருக்கும், அவங்களுடைய ஒப்பாரி எப்படி இருக்கும், அவங்களுடைய திருமண சடங்குகள் எப்படி இருக்கும், அதெல்லாம் அதுக்கு ஏற்ப போல மியூசிக் எல்லாம் ரொம்ப சூப்பரா கம்போஸ் பண்ணியிருந்தாரு. அதுவும் சூப்பரா இருந்ததுங்க. ஆனா நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த இந்த பக்கம் ஆக்டர் அந்த காஸ்டிங் அந்த சூப்பர் ஓகே, இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாமே ஓகே. ஆனா நம்ம அதே நாடுகள் நோக்கி ஒரு சில கேள்விகளை முன்வைக்க விரும்புகிறோம். என்ன அப்படின்னா ஆஹ் ஒரு நக்சல் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க எங்க எலிவேட் பண்ணல. ஒருவேளை எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது கொஞ்சம் நாங்க வந்து முரண்படுறோம். என்ன முரண்படுறோம் அப்படின்னா கண்டிப்பா 90 காலகட்டத்துல இருந்திருக்கிறவங்க அல்லது 2000க்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் குறைஞ்சபட்சம் செய்தித்தாள்லயோ அல்லது வந்து தொலைக்காட்சிகளில வந்து செய்தியில வந்து அதை பார்த்திருப்பாங்க. நக்சலைட்ஸ்னால போலீஸ்காரங்க கொல்லப்பட்டாங்க, இல்ல போலீஸ்காரர்கள் வந்து நக்சலைட்டுகள் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாம் படிச்சிருக்காங்க. அது தவிர்த்து வந்து நக்சலைட்ஸ் பத்தி டீட்டெயில் எதுவுமே இல்ல. அது வந்து ஒரு சின்ன மைனஸா நாங்க பாக்குறோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நக்சலைட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல் பர்சன்ஸ். ஏன்னா நீங்க தண்டகாரன் அப்படின்னு படம் பேர் வைக்கும் போதே வந்து ஏற்கனவே தெலுங்குல இதே டைட்டில்ல நாராயணமூர்த்தி சொல்லி உங்கள மாதிரி ஒரு லெப்டிஸ்ட் வந்து ஒரு படம் எடுத்திருந்தார்.
அவங்களும் அதே டைட்டில் வச்சிருந்தாங்க. நீங்க அந்த டைட்டில் வைக்கும்போது கண்டிப்பா இதுல நிறைய விஷயங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாங்க உள்ள போயிருந்தோம். நக்சலைட்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படின்னா 2003 நினைக்கிறேன். சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து திருப்பதிக்கு வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்திருந்தாரு. பீப்புள்ஸ் லா பார்ட்டி நக்சலைட்ல அவங்க ஒரு ஒரு விங் செயல்பட்டு அவங்க வந்து பாம்பு பிளாஸ்ட் பண்ணாங்க. சந்திரபாபு நாயுடு அவர் பயணிச்ச அந்த கார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 அடி தூரத்துக்கு தூக்கி வீசப்பட்டு நல்ல வேலையா வந்து அவருக்கு வந்து சிறு சிறு காயங்களோட உயிர் தப்பினார் அப்படின்னு தான் சொல்லும். ரொம்ப வேகமாவே ரெக்கவர் ஆயிட்டு வந்துட்டாரு. அதுக்கடுத்து வந்து ப. சிதம்பரம் அவர்கள் வந்து யூபிஏ கவர்மெண்ட்ல ஹோம் மினிஸ்டரா இருந்தாரு. அப்போ வந்து சிஆர்பிஎஃப் வீரர்கள் எல்லாம் பயணிச்ச அந்த கான்வாய் மேல ஒரு தாக்குதல் 20க்கும் மேற்பட்ட வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. தார்மீகம் பெற்ற சிதம்பரம் அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணாரு. அப்புறம் எதிர்கட்சிகள் எல்லாம் அவருக்கு வந்து நாங்கெல்லாம் இருக்கிறோன்ற மாதிரி இது வந்து ஒன் ஆஃப் த பார்ட் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அது வேற கதை. ஆனா எதுன்னு சொல்ல வரேன்னாக்கா நக்சலைட்ஸ் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. நக்சலைட்ஸ் வந்து ஒரு தாக்குதல் நடத்தினா உடனே கவுண்டர் அட்டாக் வந்து இந்த பக்கம் சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப் வந்து அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் வந்து கவுண்டர் அட்டாக் நடத்துவாங்க. அதே மாதிரி போலீஸ் வந்து சுட்டு வீழ்த்தினாக்கா பதிலுக்கு வந்து போலீஸ்காரர்களா நக்சலைட்க்கு பழி வாங்குவாங்க. அந்த எலிவேஷன் எங்கேயுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் சீன்ஸ் எங்கேயுமே எங்களுக்கு இல்ல. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த நக்சலைட்ஸ் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய முகாம்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய உணவு முறைகள் எப்படி இருக்கும், அவங்க எப்படி பயிற்சி பண்றாங்க, ஆதிவாசி மக்கள் வந்து அந்த நக்சலைட் பக்கம் ஈர்க்கப்பட காரணங்கள் என்ன, அந்த மாதிரி டீட்டெயில்ஸும் இல்ல. அதே மாதிரி இந்த பக்கம் நீங்க லவ் கூட வந்து எப்படி சொல்லியிருக்கீங்க அப்படின்னா தொட்டும் தொடாம பட்டும் படாம ஒட்டும் ஒட்டாம அந்த மாதிரி தான் போர் பொருள்ல ஒரு பக்கம் தினேஷை காட்டுறீங்க, இன்னொரு பக்கம் வந்து கலையரசனை காட்டுறீங்க, 2 ஹீரோ கனெக்ட் பண்ணிட்டோம், அவங்க 2 பேருமே பேலன்சிங் சீன்ஸ் கொடுக்கணும் சொல்லி அது மாதிரி பண்ணிருக்கீங்களான்னு தெரியல எனக்கு. இன்னொரு விஷயம் வந்து ஆதிவாசி மக்களை பத்தி காட்டும் போது குறிப்பா பழங்குடியின மக்கள் அவங்களுடைய உணவு வழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும், இந்த திருமண சடங்குகள் எப்படி இருக்கும், இறந்து போனாங்கன்னா அந்த சடங்கு சாப்பிடறாங்க எப்படி இருக்கும், அவங்க வேட்டைக்கு போறது, அந்த உணவு பகிர்ந்துட்டு அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய காட்டியிருக்கலாம். அதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அத தவிர்த்து பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல நடக்குது கதைகளும். ஜார்க்கண்ட்ல வந்து தொடர்ந்து வந்து நக்சலைட்கள் கொல்லப்படுறாங்க. அப்போ வந்து அங்க தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. தேர்தல் அறிவிக்கப்பட்டது அப்படிங்கறத ஒரு ஆளுங்கட்சியோட ஒரு போஸ்டரோட முடிச்சிருக்கீங்க. ஏன் எதிர்கட்சியில இல்லையா? நக்சலைட்க்கும் ஒரு வந்து பொலிட்டிக்கல் விங் இருக்கும். ஒரு பக்கம் அவங்க வந்து ஆயுதங்களோட அங்க போராடிட்டு இருந்தா அவங்களோட சிம்பதைசர்ஸ் வந்து இங்க சிட்டிக்குள்ள இருப்பாங்க, மீடியாவை சந்திப்பாங்க. இது வந்து ஒரு போலியான என்கவுண்டர் வந்து அதெல்லாம் அல்லது வந்து எங்க உண்மையான படை வீரர் வந்து கொல்லப்படல, யாரோ ஒருத்தர் சுட்டுக் கொண்டு அவர் தான் வந்து நக்சலைட் லீடர் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லி நக்சலைட்டுகளுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய அல்லது நக்சலைட்டுகளுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் இங்க வந்து செயல்படும். அல்லது வந்து மீடியா வந்து கொஸ்டின் பண்ணும். இந்த மாதிரியான லாஜிக் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. அதெல்லாம் சேர்த்து நீங்க பண்ணிருந்தீங்கன்னா திரைக்கதை இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நீங்க வந்து இது கமர்ஷியல் படம் கொடுக்கலாமா இல்ல வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைல கொடுக்கலாமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் உங்க திரைக்கதை நல்லாவே தெரியுது. அதெல்லாம் நீங்க கொஞ்சம் சரி பார்த்து இருந்திருக்கீங்களானால் இது நீங்க எதிர்பார்த்தீங்கல்ல இயக்குனர் பார்வஜித் அவர்களா இருக்கட்டும், அதே மாதிரி நீங்களா இருக்கட்டும், இந்த படம் வந்து ஒரு முக்கியமான டிஸ்கஷன் உருவாக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கீங்களே அது வெறுமனே பெரியாரிஸ்டுகளும் கம்யூனிஸ்டுகளும் அம்பேத்கர்களும் அவங்க மட்டும் அம்பேத்கரிஸ்டுகள் மட்டுமே டிஸ்கஷன் பண்ண வேண்டிய விஷயமா இல்லாமல் பொதுமக்களும் சேர்ந்து டிஸ்கஷன் பண்ணிருக்கக்கூடிய ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அது மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற இந்த ஒரு கசப்பான உண்மையோட இந்த வீடியோவை முடிக்கிறோம். நன்றி வணக்கம்.